ஹாய் எல்லாருக்கும் ஆடி 18 வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் ஆடி 18 எப்படி போச்சு? எனக்கு ரொம்பவே சிறப்பாக போச்சு. இது தம்பியோட ஃபஸ்ட்டு ஆடி 18 கயிறு கட்டியிருக்கா, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்து நான்வெஜ் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான ப்ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு அடுத்து எங்கள் அக்கா பொண்ணு வந்து கை காமிச்சிட்டு இருந்தான். இங்கே பாரு சித்தி, நானும் கயிறு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நெருப்பில் சுட்டுக்கிட்டா. அதனால் கையில் மாவு தடவி இருக்கா. அடுத்து பாட்டு போட்டாங்களா, அதை பார்க்க போயிட்டா டான்ஸ் ஆடுறதுக்கு. எங்கள் அக்கா பேலன்ஸ் இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தோம். கறி ரொம்பவே நல்லா இருந்தது. தனித்தனியாக எடுத்துகிட்ருக்காங்க. வறுவலுக்கும் குழம்புக்கும் அம்மா பிரிச்சுட்ருக்காங்க தனித்தனியாக. சாதம் ஊற வச்சாச்சு. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். நாட்டுக்கோழி குழம்பு ப்ளஸ் சாதம், ரசம். நீங்கள் ஆடி 18க்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க, எங்கே போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 தடவைக்கு ஒரு வாட்டி வந்து நான் கிச்சன் பார்த்துட்டே இருந்தேன், ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. சமைக்க லேட்டானதுனால அப்பா வெளியே போய் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தார். அவர்கிட்ட சியர்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணால் அவள் என்ன பண்ணிவிட்டா, அந்த ஐஸ்கிரீமை தரேன்னு சொல்லிட்டு கையில் வாங்கிட்டே இருந்தா. அப்புறம் சொல்லி கொடுத்தேன், சியர்ஸ் பண்ணலட்டு அப்படின்னு. அதனால சியர்ஸ் பண்ணால் இந்த கோனில் வர லாஸ்ட்டு அந்த பைட்டுக்காக நானும் அவ்வளோ சண்டை போட்டுப்போம். அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அவள் கூட. ஸ்வீட் வந்து சுழியம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ரெடி பண்ணியிருந்தோம். வேறு எதுவும் பெருசாக ஸ்வீட்லாம் செய்யலை. அம்மா ஈவினிங் ஆகிடுச்சி. அம்மா வந்து அவங்களோட மாமியாருக்கு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு படையல் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இவள் ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ்ஸாவது குறைஞ்சதும் மாற்றிடுவா, இல்லைன்னா அவளுக்கு பொழுதே போகாது. அங்கே ஏதோ சமைச்சு வச்சுருக்காலாம், அதை நான் வந்து பார்க்கணுமா தான் சொல்லிகிட்ருக்கா. அப்பா சைடில் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார், நல்லா போட்டு வை, பெருசாக வை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சாமி கும்பிட்றதுக்காக பார்த்தா நாடகம் போட்டுட்டு எங்கள் அம்மாவும் லட்டுவும் அப்படியே சேம் சைஸில் நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த நாடகம் வந்து சாமி வர மாதிரி வந்துச்சா, அதனால் ஆசையாமல் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ நான் தான் போதும் போங்க, என்ன எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு ஷாக்காகி பார்த்துட்ருக்கா, நான் அவளை பார்க்குறேங்கிறது தெரியாமல். அப்புறம் சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. படையல் வந்து வச்சாச்சு. பாட்டிக்கு சிறப்பாக இன்றைக்கி முடித்தாச்சு. என் அம்மாவுக்கு ரொம்ப தாராள மனசு, அதனால தான் இலையை இவ்வளோ பெரிய இலையாக போட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிலாம் சாமி கும்பிட்டீங்க அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் எப்போதுமே ஆடி 18க்கும் ப்ளஸ் தீபாவளி 2க்குமே வந்து என் பாட்டிக்கு வந்து படைப்போம். தீபாவளினா இன்னுமே ஸ்பெஷல். அவங்களுக்கு பலகாரமே 2-3 வெரைட்டி செஞ்சுட்டு அப்புறம் நான்வெஜ் எடுத்து படைப்போம். ப்ளஸ் சாரி, வளைகள் எல்லாமே இருக்கும். அதை படைச்சதுக்கப்புறம் யாராவது எடுத்து கட்டணும். அம்மா, நான், இல்லைனா அக்கா முன்பத்தில் யாராவது அந்த புடவை எடுத்து கட்டுவோம். நீங்களும் இது மாதிரி கட்டியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை உங்கள் பாட்டிக்கு இந்த மாதிரி படைச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா இதில் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அது அங்கே எரிஞ்சிட்ருக்குல்ல, அது இது பிளாஸ்டிக்கில் வைக்கவும் ஓட்டை விழுந்துருச்சு. கடைசியில் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஃபைனலி சமைச்ச எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு டேவை பீஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.